Example 6.26. A player sitting on the top of the tower of height 20 meter. Observe the angle of diffraction of the ball lying on the ground as 60 degree. Find the distance between the foot of the tower and the ball. என்ன கேட்குறாங்க பாருங்க, ஒரு பிளேயர் ஓகேவா டாப்போட டவர், அந்த டவர் மேலே பிளேயர்ஸ் உட்காந்துருக்காங்க ஓகேவா. அங்கே இருந்து கீழே கிடக்கிற பாலை அப்சர்வ் பண்ணுறாங்க, கீழே இருக்க பாலை பார்க்குறாங்க ஓகேவா. அங்கேருந்து பாருங்கள், இந்த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் த பால். டிப்ரெஷன் மீன்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு நேராக ஒரு லைன், அதாவது உங்களோட ஐசைட் இருக்கு இல்லையா, அந்த ஐசைட்லேருந்து கீழே பார்க்குறதா என்னது அப்படின்னா டிப்ரெஷன் ஆஃப் ஆங்கிள் ஓகேவா. அப்போ இங்கே என்ன கிடைக்கும் 60 டிகிரி. அப்போ இங்கே தானே இருக்காங்க பிளேயர், எங்கே இருக்காங்க டவரோட டாப்பில் தான் பிளேயர் இருக்காங்க. அங்கேருந்து டிப்ரெஷன், அங்கேருந்து குனிஞ்சு டிப்ரெஷன் கீழ் நோக்கி பார்க்குறாங்க ஓகேவா. அப்போ என்ன கிடைக்கும், அப்போ இங்கே ஆங்கிள் என்ன கிடைக்கும் அப்படின்னா 60 டிகிரி ஓகேவா. நமக்கு தெரிஞ்சதான் ஆல்டர்னேட்டிவ் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் மீன்ஸ் இசட் மாதிரி போட்டிங்க அப்படின்னா இங்கே இருக்க ஆங்கிளும் இங்கே இருக்க ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும் ஓகேவா. இந்த ஒரே லைனில் மேட் ஆகிற ஆங்கிள் ஆல்டர்னேட்டிவ் ஆங்கிளாக ஈக்குவலாக இருக்கும். அப்போ இங்கே 60 டிகிரி மேட் ஆகுது அப்படின்னா இங்கே 60 டிகிரி மேட் ஆகுது அப்படின்னு அர்த்தம் ஓகேவா. ஸோ நீங்கள் ஒரு இசட் போட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஐசைட் இருக்கா, இங்கேருந்து கீழே பார்க்குறாங்க. ஸோ 60 டிகிரி மேட் ஆகிடுச்சா, அதே லைனை கொண்டு வந்து இந்த சைடு டேர்ன் பண்ணுறீங்களே அந்த இடத்துல 60 டிகிரி நோட் பண்ணணும், அவ்வளோதான் ஓகேவா. இதை மட்டும் ட்ரையாங்கிள் கண்டு அடிச்சிட்டா போதும். இந்த 60 டிகிரி இங்கே நோட் பண்ணிட்டோம் அப்படின்னா எப்பயும் போல் அங்கே 6.2 எப்படி போட்டிங்க அப்படின்னா அதே மாதிரி இந்த ஆங்கிள் மட்டும்தான் டிஃபர், வேறு எதுவுமே டிஃபர் இல்லை, அப்படியே எழுத வேண்டியதான். இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கிடைக்குதா, இந்த இடத்துல 90 டிகிரியா, நமக்கு டிகிரி எங்கே இருக்கோ அதான் ஆப்போசிட் ஓகேவா. இப்போ நமக்கு என்ன தெரியும், ஏபியோட வேல்யூ தெரியும், பிசியோட வேல்யூ ஃபைண்ட் பண்ண போகிறோம் ஓகே தானே. அப்போ என்ன தீட்டா யூஸ் பண்ணுவீங்க, டேர்ன் தீட்டா இன் ட்ரையாங்கிள் ஏபி 90 டிகிரி. நான் சென்டரில் வர மாதிரி எப்பயுமே எழுதணும் ஏபிசி ஓகேவா. அப்போ டேர்ன் தீட்டா தான், டேர்ன் தீட்டாவோட வேல்யூ இங்கே என்னது 60 டிகிரி. அப்போ டேர்ன் 60 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். இந்த தீட்டாக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறவங்க ஆப்போசிட், பக்கத்துலேயே இருக்கிறவங்க அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க, அப்போது அட்ஜசன்ட் ஓகேவா. இப்போ என்ன கிடைக்கும், ஏபி பை பிசி. இந்த நேம் கொடுக்குறது எல்லாம் உங்களோட வேலை. டேர்ன் 60யோட வேல்யூ நமக்கு √3 அப்படின்னு தெரியும் இல்லையா. அப்போ டேர்ன் 60க்கு பதிலாக √3 போட்டுருங்க. ஏபியோட வேல்யூ 20 டிவைடட் பிசியோட வேல்யூ தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். பிசி அப்படிங்கிறது தான் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி ஃபுட் ஆஃப் தி டவர் அண்ட் த பால்னு எடுத்துருக்கோம் ஓகேவா. ஏபிங்கிறது டவரோட ஹைட்னு எடுத்துக்கிட்டு பிசியோட வேல்யூ தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம் ஓகேவா. இது என்ன கேட்டிருந்தாங்க, இந்த பால் இங்கே இருக்குது அப்படின்னா இந்த பாலுக்கும் இந்த டவருக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் தான் நமக்கு கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம பிசி தான் ஃபைண்ட் பண்ண போகிறோம், ஈக்குவலாக பிசி ஓகேவா. ஸோ இப்போ இந்த பிசி இது சரி கொண்டு வந்து அந்த √3 இங்கிட்டு கொண்டு வந்துடலாம். ஸோ பிசி ஈக்குவல் டு 20 டிவைடட் √3 ஓகேவா. கவனிங்க இந்த √3 3 ஆக்குறதுக்காக மேலேயும் கீழே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா √3 மல்டிபிள் பண்ண போகிறோம். இன்ட்டு √3 டிவைடட் √3 ஓகேவா. அப்போ √3யோட வேல்யூ தான் நமக்கு தெரியுமே. ஸோ 20 இன்ட்டு இந்த √3யோட வேல்யூ 1.732 நமக்கு புக்கில் கொடுத்துருந்தாங்க. அப்போ √3க்கு பதிலாக 1.732 அப்ளை பண்ணிட்டு √3 இன்ட்டு √3 அப்படின்னா 3 ஓகேவா. இப்போ கேன்சல் பண்ணலாமா, 20 கேன்சல் பண்ணாதீங்க. இந்த ஏற்கனவே டிஜிட்டில் இருக்கிறத என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அப்படியே கேன்சல் பண்ணுங்கள். அப்போது 1ல் 3 இருக்காது, இப்போ 0.17 எத்தனை டைம் இருக்கும், 5 டைம் போட்டிங்க அப்படின்னா 15 ஓகேவா. 15 போக பேலன்ஸ் இருக்கும் 23. ஸோ என்ன கிடைக்கும் 7 ஓகேவா. திரும்ப எத்தனை டைம் இருக்கும், பேலன்ஸ் என்ன இருக்கும், ஒரு 10 இருக்கும் இல்லையா. ஸோ 10னா 3, அப்புறம் திரும்ப ஒரு 3, ரொட்டீனா 10 இருக்கிறதுனால திரும்ப 10 வந்துகிட்டே இருக்கும், அப்புறம் 3 போயிட்டே இருக்கும் ஓகேவா. நீங்கள் ஒரு 5 டேர்ம் எடுத்துக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக வரும். இப்போது 20 இன்ட்டு 0.57733 அப்படின்னு எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமாக 4 வரதுக்கு வாய்ப்பு இல்லை, எல்லா டேர்மே 3 தான் வரும். ஸோ 5 டேர்ம் டாட்டுக்கு அப்புறமா 5 டேர்ம் எடுத்துக்கோங்க, அப்போ உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். இப்போது 67733 இன்ட்டு 20 2ஆல் மல்டிபிள் பண்ணிட்டு லாஸ்ட்டாக ஒரு 0 சேர்த்துக்கலாம் ஓகேவா. ஸோ 6 4 5 11 20ங்கிறதுனால இங்கே ஒரு 0 சேர்த்துக்கிறேன் ஓகேவா. எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைப்பீங்க, 5 டிஜிட், 5 டெசிமல் 1 2 3 4 5 என்ன கிடைக்கும் பாருங்கள் 11. நமக்கு மீட்டரில் நோட் பண்ண போகிறோம் ஃபைனல் ஆன்சர். ஸோ 2 டிஜிட் எடுத்தால் போதும் ஓகே. இங்கே 6 இருக்குதுன்னு இதோட ஆட் பண்ணிங்க அப்படின்னா 5 கிடைச்சிரும். Therefore the distance between the foot of the tower
and the ball is 11.55 meter. ஓகேவா? ஒன்றுமே கஷ்டம்லாம் கிடையாது. நல்லா கவனிங்க. ஒரு பிளேயர் டவரோட டாப்பில் இருக்காங்க. டாப்பில் இருந்து கீழே கிடக்கிற பால் சீங்கிறது தான் பாலோட பொசிஷன். ஓகேவா? பாலோட பொசிஷன் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஓகேவா? கீழே பால் கிடக்கு. அந்த பாலை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மேலே இருந்து, ஓகேவா, அந்த பாலை மேலே இருந்து பார்க்குறாங்க. டிப்ரெஷன் மீன்ஸ் மேலேருந்து குனிஞ்சு பார்க்குறாங்க. அவங்க ஐசைட்லேருந்து குனிஞ்சு பார்க்குறாங்க. பார்க்கும்போது அதோட டிகிரி ஆங்கிள் என்ன ஆகுது அப்படின்னா 60 டிகிரி. நமக்கு தெரியும் அல்டர்னேட்டிவ் ஆங்கிள் ஈக்குவல் அப்படின்னா ஒரு இசட் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஒரு இசட் இந்த லைனில் இது ஐசைட்டா, ஐசைட்லேருந்து அப்படியே திரும்ப டோன் ஆகுது பார்த்தீங்களா, அந்த இடத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா 60 டிகிரி. ஓகேவா? அல்டர்னேட்டிவ் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். இங்கே இதோட ஆங்கிளும் எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? அப்போ இது 60 அப்படின்னா இது 60 கன்சிடர் பண்ணுறது மட்டும்தான். அப்போ எப்பயும் போல் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுக்க போகிறீங்க. 90 டிகிரி இங்கே இருக்குது. ஓகேவா? நமக்கு டீட்டா இங்கே 90 டிகிரி அப்படின்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு அர்த்தம். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மட்டும் தான் டேர்ன் டீட்டா, சைன் டீட்டா, காஸ் டீட்டா யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? அப்போ டேர்ன் டீட்டா அப்படின்னா இந்த ரெண்டு வேல்யூ மட்டும் தான் நமக்கு யூஸ் ஆக போகுது. இது என்னது அப்படின்னா ஆப்போசிட், இது அட்ஜசன்ட். நமக்கு இந்த எப்படி அப்படிங்கிறதுனால டேர்ன் டீட்டா ஈக்குவல் டு டேர்ன் டீட்டா 60 டிகிரியா. அப்போ டேர்ன் 60 ஈக்குவல் டு ஏபி பை பிசின்னு போடுறீங்க. அடுத்த டேர்ன் 60யோட வேல்யூ பிசியோட வேல்யூ நமக்கு தெரியாது. ஓகேவா? அப்போ என்ன கிடைக்கும்? பிசி எதை சீர் கொண்டு போகிறீங்க, √3 அதை சீர் கொண்டு போகிறீங்க. கீழே இருக்க √3 3 ஆக்குறதுக்காக இந்த ஸ்டெப் போடுறோம் அப்படின்னா டிவைட் பண்ணும்போது இப்படியும் போடலாம். 20 / 1.732 அப்படின்னு போட்டு என்ன பண்ணலாம்? 20 அப்படிங்கிறதுலாம் எத்தனை டிஜிட் பாயிண்ட் இருக்குது? 3 டிஜிட் இருக்கா? அப்போ 20யோட என்ன பண்ணிக்கிறோம்? 1 2 3 0 என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். இங்கே 3 டெசிமல் இருக்கிறதுனால 3 இது என்ன பண்ணிக்கலாம்? ஒரு 3 டிஜிட் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இப்படியே என்ன பண்ணிடலாம்? இப்படியே டிவைட் பண்ணலாம். இப்படியே டிவைட் பண்ணாலும் ஆன்சர் கிடைக்கும். கொஞ்சம் ரிஸ்க்கு, கொஞ்சம் டிவைட் பண்ணுறது நம்ம கஷ்டமாக இருக்கும், இன்ட்டு பண்ணுறது ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஃபார்மேட்டில் போடுறோம். ஓகேவா? நீங்கள் இப்படி போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் வரும். ஏன்னா போட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு 2000 இங்கே எவ்வளோ இருக்குது? 1700 இருக்கா? இங்கே 2000 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1 டைம் இருக்கும். ஸோ 1732. ஓகேவா? இதில் பேலன்ஸ் என்ன வரும் பாருங்கள். 8 6 2. இப்போ ஒரு 0 எடுத்துக்கலாமா? இதில் எத்தனை டைம் இருக்கும்? 2 டைம்ஸ் போட்டோம்னா 3000 விட போயிடும். திரும்ப 1 டைம் தான் இருக்கும். இப்போ 1732. ஓகேவா? இதில் ரிமைண்டர் பாருங்கள் என்ன கிடைக்கும்? 8 4 9. பாயிண்ட் வச்சுட்டு இங்கே ஒரு 0 சேர்த்துக்கலாமா? இதில் எத்தனை டைம் இருக்கும்? மேக்ஸிமம் 5 டைம்ஸ் இருக்கும். நமக்கு ஆன்சர் தெரிஞ்சதெல்லாம் டக்குன்னு சொல்லிட்டோம். இங்கே 5 டைம்ஸ் இருக்கும். நீங்கள் 5 டைம்ஸ் போட்டு பாருங்கள். ஓகேவா? இந்த மாதிரி டிவைட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம்? ஆன்சர் போடலாம். ஓகேவா? நீங்கள் இந்த மாதிரி மெத்தட்லேயும் என்ன பண்ணலாம்? அப்படியே ஆன்சர் போடலாம். இதுதான் உங்களுக்கு ஈஸி. இன்ட்டுங்கிறதுனால ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால போகிறோம். அதுலேயும் போடலாம். ஓகேவா? அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. பிசியோட வேல்யூ ஃபைன் பண்ணியாச்சு. த டிஸ்டன்ஸ் பிட்வீன் பிசி அப்படிங்கிறத ஃபைன் பண்ணி நம்ம எழுதியிருந்தோம் இல்லையா? இப்போ பிசி அப்படிங்கிறத என்னது அப்படின்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஃபுட் ஆஃப் தி டவர் அண்ட் த பால். ஓகேவா?